இன்னும் எந்த தகவல் இல்லை மேடம். ஊர் ஃபுல்லாக போஸ்ட்லாம் அடிச்சு வச்சிருக்கோம். இன்னும் எந்த தகவலும் கிடைக்கல. கவலைப்படாதீங்க. வீரா சொன்ன உடனே நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு அலர்ட் கொடுத்துட்டேன். 2-3 டீம் தேடிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி மேடம். இந்த உதவியை நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன். உங்க அப்பாவுக்கு ஏதாவது எதிரிங்க இருக்காங்களா? ஐயோ, அவர் ஒரு அப்ராணி மேடம். ஆயிச்சவடால் தான் விடுவாவ. ஆனா சண்டைக்கு போற அளவுக்குலாம் அவருக்கு தைரியம் கிடையாது. எங்களுக்குன்னு எதிரிகள் யாரும் கிடையாது மேடம். சரி, உங்களோட எதிரிங்க ஏதாவது தொழில் முறையா போட்டி போடுறவங்க, அரசியல் ரீதியா பகைன்னு வேற ஏதாவது சிறப்புன்னு இருக்கா? அப்படின்ட்டு ஆறு இல்ல மேடம். ஒரே எதிரிண்டா அது எங்க அத்தை வீட்டுக்காரர் தான். ஆனா அவர் இதெல்லாம் போய் செய்வாரான்ட்டு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க எப்போ கிளீன் ஷேவ் பண்ணீங்க? மேடம், 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எப்பவுமே சம்மு அப்படிதான் இருப்பா. அப்படி தான் தங்கச்சிங்களோட வாழ்க்கை நல்லபடியா அமையணுன்றதுக்காக தான் வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி தாடியோட இருந்தாப்படி. திடீர்னு தாடி எடுத்துட்டு என்ன எதுன்னு கேட்டா காரணம் சொல்ல மாட்டேன்ற அப்படி. ஆனா ஒண்ணு மேடம், இப்பதான் எங்களுக்கு பழைய சண்முகத்தை பார்த்த மாதிரியே இருக்கு. நானும் இதே சண்முகத்துக்காக தானே காத்துட்டு இருக்கேன். சண்முகம், ஏதாவது பிரச்சனை ஞாபகம் வந்தா என்கிட்ட தாராளமா சொல்லுங்க. எல்லா ஆங்கிளையும் விசாரிச்சா தானே சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா யாராவது கடத்திருப்பாங்கன்னு சந்தேகப்படுறீங்களா மேடம்? எல்லா ஆங்கிளையும் விசாரிச்சாகணும்ல, அதனாலதான் கேக்குறேன். ரொம்ப பெரிய எதிரினா கொலை கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கலான்னு நாங்க சந்தேகப்படுறோம். ஐயோ, என்னங்க கொலைகள் எல்லாம் சொல்லுதிய? அவ்வளோலாம் ஆறு செய்வா? அப்பாக்கும் சரி எனக்கும் சரி பெரிய எதிரிகள் தான் யாரும் கிடையாது. இப்போ இல்ல, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப முன்னாடி யாராவது எதிரிங்க? ஆறு மேடம். நாங்க பிறந்து வளர்ந்ததுலாம் இந்த ஊரு தான் மேடம். அப்படி ஆறுங்களுக்கு கிடையாதுல. உங்க மேல கோவத்துல போனாருன்னு எஸ்ஐ வீரா சொன்னாங்க. அது உண்மையா? அது ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை. அதுல அவருக்கு ஒரு மன வருத்தம் இருந்தது. ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் அவர் செஞ்சதே இல்லை. உங்க அப்பாவுக்கு குடிக்கிற பழக்கம் ஏதாவது இருக்கா? முன்னாடி மன கஷ்டத்துல குடிச்சிட்டு இருந்தாவ, அப்புறம் நிறுத்திட்டாவ. ரெகுலரா குடிக்கிறதெல்லாம் இல்ல. இப்ப கொஞ்ச நாள்னா கூட ஏதாவது ப்ராப்ளம்னு மனசு குழம்பி அதனால சூசைட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு.